பெண்கள் முகம் மறைத்தல் சம்பந்தமாக அது கூடாது, அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று நம்ம தெளிவாக விளக்கியிருந்தோம். அதற்கு எதிராக சில வாதங்களை, சில ஆதாரங்களை முகநூல் வழியாக பலரும் பரப்பி வருகிறார்கள். அவற்றை எடுத்துக்காட்டி சில சகோதரர்கள் நம்மிடத்தில் அது குறித்து கேள்விகளையும் எழுப்புகிறார்கள். அது மாதிரியாக ஒரு 4-5 கேள்விகள் இருக்கின்றன. அதை பார்த்துவிட்டு நம்ம வழக்கமான கேள்விக்கு செல்லலாம். முதலாவது கேள்வி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் அஸ்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாம் எமது முகத்தை ஆண்களை விட்டு மூடக்கூடியவர்களாக இருந்தோம். அதற்கு முன்பதாக இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது தலையை சீவக்கூடியவர்களாக இருந்தோம். ஹாக்கிம், இப்னு ஹுசைமா இந்த ரெண்டையும் வைத்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கருடைய மகள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது ஆண்கள் வரும் பொழுது நாங்கள் முகத்தை மூடிக்கொள்வோம் என்று சொன்னதாக இந்த ஹதீஸை எடுத்து காட்டி, இது முகத்தை மூடுறது அவசியம் இல்லை, முகத்தை மூடித்தான் இருக்கிறாங்க, மூடுவதும் தவறு இல்லை என்று இதை ஒரு ஆதாரமாக வைக்கிறார்கள். இதை ஆதாரமாக வைக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை ஆதாரமாக வைத்தார்களே ஆனால் அதை முதல்ல அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். இந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், இஹ்ராம் அணிந்து போகிறாங்க இல்லையா ஹஜ்ஜிக்கு, உம்ராவுக்கு, அந்த இஹ்ராமுடைய நேரத்தில் முகத்தை அவங்க மூடி இருந்த ஆண்களை கண்டோம் மூடிக்கொண்டோம் அப்படின்னு இதில் வருகிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், முகத்தை இஹ்ராம் அணிந்த நிலையில் முகத்தை மூடலாமா உங்கள் கொள்கை பிரகாரம்? யார் இதை ஆதாரமாக காட்டுறாங்களோ அவங்க கொள்கை, 72 கூட்டத்துடைய கொள்கை என்னவென்று சொன்னால், சாதாரண நேரத்தில் பெண்கள் முகத்தை மூடுவது கிடக்கட்டும், இஹ்ராமுடைய நேரத்தில் பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. இதுதான் அனைவருடைய கொள்கையாகவும் இருக்கிறது. எது கூடாது என்று அவங்க சொல்லுகிறார்களோ அதைத்தான் இந்த ஹதீஸில் அஸ்மா செஞ்சதாக காட்டப்படுகிறது. அப்போ இதை ஆதாரமாக வைத்து முகத்தை மூடலாம் என்று சொல்வீர்களேயானால், முதல்ல சொல்ல வேண்டும், நீங்கள் இஹ்ராம் அணிந்து கொண்டு முகத்தை மூடலாம் என்பது உங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். யார் இதை எடுத்து வைக்கிறார்களோ அவங்களுடைய கொள்கை பிரகாரம் மற்ற நேரத்தில் மூடாட்டாலும் இஹ்ராமுடைய நேரத்தில் முகத்தை மூடக்கூடாது என்பதுதான் அனைவருடைய கொள்கையாகவும் இருக்கிறது. இதை எடுத்து ஆதாரமாக வைக்கிறாங்களே அவங்க கொள்கை அதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ இஹ்ராம் நேரத்தில் தெளிவான ஹதீஸில் தடை இருக்கிறது, இஹ்ராம் நேரத்தில் பெண்கள் முகத்தை மூடக்கூடாது, இப்படி ஒரு தெளிவான தடை இருக்கிறது. புகாரியில் 1838வது ஹதீஸில் இருக்கிறது, பெண்கள் நிகாப் அணியக்கூடாது, இஹ்ராம் அணிந்த பெண்கள் நிகாப் ஒலா தன் தகிபில் மர்அத்துல் முஹரிமா, இஹ்ராம் அணிந்த பெண் நிகாபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், மூக்குக்கு மேலே இந்த துணியை கட்டி கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி கட்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் நிகாப். இது புழுதிக்காக வேண்டிய ஆண்களும் கட்டி கொள்வார்கள், பெண்களும் கட்டிக்குவாங்க. புழுதி படும்னு சொன்னால் அது மாதிரி கட்டிக்கிட்டு போவாங்க. இது நீங்கள் இஹ்ராம் நேரத்தில் இப்படி செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சதாக புகாரியில் 1838வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இஹ்ராமுடைய நேரத்தை மற்ற நேரத்தை விட்டுருவோம், இஹ்ராமுடைய நேரத்தில் கண்டிப்பாக பெண்கள் முகத்தை மூடக்கூடாது என்று ஹதீஸ் இருக்கும் பொழுது, அதுக்கு மாற்றமாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சாங்கன்ற ஒருத்தர் ஆதாரம் காட்டினா அது ஆதாரமாகுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சால் கூட இவங்க இந்த சலபு கொள்கை பிரகாரம் கூட எடுத்துக்கொள்ளலாம். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இஹ்ராம் நேரத்தில் முகத்தை மூடக்கூடாது என்று தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்போ இஹ்ராம் நேரத்தில் முகம் திறந்தே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதை மீறி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சார்கள் இல்லையா, அதை கொண்டாந்து ஆதாரமாக காட்டி, பார்த்தீங்களா முகத்தை ஆண்களை கண்ணோட மூடி இருக்கிறாங்க, இது தடையை மீறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வாதப்படி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இஹ்ராம் நேரத்தில் இவங்க அதை செஞ்சாங்க, இஹ்ராமில் அப்படி செய்யக்கூடாத. அப்போ இதை அவங்க ஆதாரமாக காட்டுவது ஏற்புடையதாக இல்லை. இது இஹ்ராமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். இஹ்ராமுக்கு நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்று இருக்கிறது, அஸ்மாவுடைய நடவடிக்கை ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையா அஸ்மாவுடைய நடவடிக்கையா என்று பார்த்தால் ரெண்டு முரணாக இருந்தால்
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவை தான் எடுத்துக்கொள்ளணும் என்ற காரணத்தினால் இது ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான உத்தரவுக்கு மாற்றமாக இருக்குது என்பதால் இதை கொண்டா நீங்கள் நிப்பாட்ட முடியாது. இஹ்ராம் நேரத்தில் உங்கள் கொள்கை பிரகாரமும் மூடக்கூடாது. உங்கள் கொள்கை பிரகாரம் பெண்கள் என்ன செய்யணும்? இஹ்ராம் நேரத்தில் முகத்தை மூடக்கூடாது. முகத்தை மூடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடை விதித்து இருக்கும் பொழுது இஹ்ராமுடைய நேரத்தில் அஸ்மா மூடிக்கிட்டு இருந்தாங்க. அது மூடிக்கிட்டு இருந்தால் கூட வரல. இந்த ஹதீஸில் இது ஹதீஸ் இல்லை, முதல்ல இது ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்பட்டால் தான் அதுக்கு பேர் ஹதீஸ். இது ஹதீஸ் கிடையாது, சம்பவம் தான். அந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா கூட போய்கிட்டு இருக்கிறாங்களா, முகத்தை திறந்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் கூட்டமாக வரும்போது துண்டை வச்சு மூடி இருக்கிறாங்க. அப்படி தான் வருதே தவிர ஆடையை கொண்டு மூடியவர்களாகவே இருந்தார்கள் இதில் கூட இல்லை. இதில் கூட எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆண்கள் வரும்பொழுது நாங்கள் முகத்தை மூடிக்கொள்வோம் என்று அஸ்மா அவங்க சொன்னதாக வருகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த ஒரு விஷயம். தடை செஞ்சதை அவங்க செஞ்சாங்க என்று சொல்லி இதை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை என்னமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அதை செய்ய சொன்ன மாதிரியும் அவங்கள அதை அனுமதித்த மாதிரியும் அவங்களுடைய ஹதீஸ் மாதிரியும் இதை காட்டி என்ன செய்கிறாங்க, வாதம் பண்ணுறாங்க. இந்த வாதம் ஏற்புடைய வாதம் கிடையாது. இதுதான் அதுக்குரிய பதில். அடுத்து இதே முகம் தொடர்பாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தாலா முஹாஜிரான பெண்களுக்கு ரஹமத் செய்வானாக. அவர்களுடைய ஹிமார்களை கொண்டு அவருடைய கழுத்திலிருந்து நெஞ்சு வரை நீளமான பகுதியின் மீது போட்டுக்கொள்ளட்டும் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கியவுடன் அவர்களுடைய மேலதிகமான ஆடையை கிழித்து அதை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு புகாரி 4758 இந்த ஹதீஸை போட்டு பெண்கள் ஹிமார் அணிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை இறங்கின உடனே என்ன செஞ்சாங்கல்லாம், அந்த பெண்கள் எல்லாம் ஆடையை கிழித்து அதை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டார்கள். இந்த ஆயத்தை இறங்கின உடனே அதை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி புகாரியில் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்க. புகாரியில் 4758 ஹதீஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் ஆடையை கிழித்து அதை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல அர்த்தம், அந்த அர்த்தம் அந்த ஹதீஸில் இல்லை. இதில் நம்ம கூட மொழிபெயர்க்க வேணாம், இவங்களாம் மொழிபெயர்ப்பி பரப்பிட்டு இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. இப்போ ரஹ்மத் டெஸ்ட் புகாரி வெளியிட்டிருக்கிறாங்க, அதில் உள்ள மொழிபெயர்ப்பை இதே ஹதீஸின் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்னென்று இருக்கிறதுன்னு கேட்டால், அவர்கள் தங்கள் கீழாடையின் ஒரு பகுதியை கிழித்து அதனை துப்பட்ட ஆக்கி கொண்டார்கள். அதாவது நல்லா விளங்கி கொள்ளணும், அல்லாஹ் திருக்குரானில் ஒரு கட்டளை இடுறான் 24:31 வசனத்தில். இந்த வசனம் இறங்குது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கொல் எல்ரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, அவங்களுடைய ஹிமார்களை, ஹிமார்னு அரபி வார்த்தை, ஹுமுர்னா ஹிமார், அவங்களுடைய ஹிமார்களை அவங்களுடைய மார்பகத்தில் போட்டுக்கொள்ளட்டும். இதுதான் அந்த குரானுடைய கட்டளை. ஹிமார்னா என்ன? தலையில் போடக்கூடிய ஒரு துணி. அந்த தலையில் போடும் பொழுது அது முகத்தை மறைக்கிற துணி இல்லை, தலையில் போட்டு இப்படி மார்பில் தொங்க விடக்கூடிய துணி. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம முகத்தை மறைக்கக்கூடாது என்ற விளக்கம் சொல்லும்போது எடுத்து காட்டியிருக்கிறோம். இந்த வசனம் இறங்கின உடனே இப்படி மேலே போடுற துணி இல்லாமல் இருக்குல்ல, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா கீழாடையில் கிழிச்சு அதை தலையில் போட்டு அதை மார்பகத்தில் படுற மாதிரி போட்டு கொண்டாங்கன்னு இருக்குது ஹதீஸில். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முகத்தை மூடிக்கொண்டார்கள் இல்லாத அர்த்தத்தை செய்கிறாங்க. இந்த புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸை எடுத்து ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் அந்த புகாரியில் உள்ள அரபி வாசகம் என்ன இருக்குது, அரபியும் படிக்கிறேன். லம்மா அன்சல் அல்லாஹு தாலா ஒல் எல்ரிபுன பி ஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, இந்த வசனத்தை அல்லாஹ் அருளிய பொழுது அவர்கள் தங்களுடைய ஹிமார்களை தங்களுடைய மார்புகள் மீது போட்டுக்கொள்ளட்டும் என்கிற வசனம் இறங்கிய உடனே ஷகக்ன முருத்தகுன்ன, அவங்க தங்களுடைய கீழே உள்ள உபரி ஆடையை கிழித்து ஃபக்தமர்ன பிஹா, அதை ஹிமாராக ஆக்கி கொண்டார்கள். ஹிமாராக்குறதுனா தலையில் போட்டு மார்பில் தொங்க விடக்கூடிய ஆடையாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு ஃபக்தமர்ன ஹிமாருங்கிற சொல்லு தான் இங்கே வந்திருக்கிறது. ஹிமாருங்கிற சொல்லுக்கு முகத்தை மறைக்குதல்ங்கிற அர்த்தமே கிடையாது என்பதை நம்ம நிறைய ஆதாரங்களை காட்டி நினைஞ்சிட்டோம், நிரூபிச்சிருக்கிறோம். அந்த வகையில் இவங்க இந்த ஃபக்தமர்ன பிஹாங்கிற இந்த அரபி சொல்லுக்கு இவங்க என்ன அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்கன்னா, முகத்தை கிழித்து மூடிக்கொண்டார்கள். இந்த ஆயத்தை இறங்கினவுடனே முகத்தை மூடிக்கொண்டார்கள் இந்த புகாரி ஹதீஸுக்கு அர்த்தம் செஞ்சிருக்கிறார்கள். இந்த அர்த்தம் தப்பு. இந்த தப்பு என்பதற்கு அந்த புகாரியுடைய ஏற்கனவே ஒருத்தங்க வெளியிட்டிருக்கிற தமிழாக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அரபிலே இப்படி இருக்கிறது. விளங்காதவர்களாக இருந்தீங்கன்னா
புகாரியில் 4758 என்று இவங்க அந்த ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. போடுறதுக்கு சொந்தமாக அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. சொந்தமாக அர்த்தம் செய்கிறது தப்பு இல்லை, நடைகளில் வித்தியாசம் வரலாம். சொந்தமாக அர்த்தம் செய்கிறவங்க பேரில் ஒன்று கிடக்க ஒன்று அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த புகாரியில் உள்ள ஹதீஸுக்கு வந்து நம்ம செய்கிற அர்த்தமாக இருந்தாலும் சரி, ரஹமத் ட்ரஸ்ட்டில் அவங்க புகாரி வெளியிட்டிருக்கிறாங்கல்ல அந்த அர்த்தமாக இருந்தாலும் சரி, துப்பட்டா ஆக்கி கொண்டார்கள். அதாவது சும்மா தலையில் ஒன்றும் போடாமல் சாதாரணமாக போயிட்டு இருப்பாங்க. அந்த மேலை நாட்டு பெண்கள்லாம் போகிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இந்த ஆயத்தை இறங்கினவுடனே கீழாடையை கொஞ்சம் கிழிச்சு தலையிலையும் போட்டு மார்பிளையும் தொங்க விடுற மாதிரி ஆடையை போட்டு கொண்டார்கள். அப்படி தான் புகாரில் வருதே தவிர முகத்தை மறைத்து கொண்டார்கள் என்கிற ஒரு விஷயம் இல்லை. தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து ஆதாரம்னு காட்டுறாங்க. அர்த்தமே தப்பு என்போது ஆதாரத்துக்கு நிற்காது. இது ஒரு விஷயம். அடுத்து இப்னு மசூத் அறிவித்ததாக இன்னொரு ஹதீஸையும் பரப்புகிறாங்க. என்ன பரப்புகிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் என்றாலே அவுரத்து மறைக்கப்பட வேண்டியவள் தான். அவள் வீட்டை விட்டு வெளியானால் ஷைத்தான் அவளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்து விடுகிறான். அந்த பெண் தனது ரப்புடைய ரஹமத்திற்கு மிக நெருக்கமாக இருப்பதெல்லாம் அவள் வீட்டின் மறைவான உட்பகுதியில் இருக்கும்போது தான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வந்து அவங்களே போட்டிருக்காங்க. திருமதி, இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா, தபுரானி, இந்த நூல்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாகவே பெண்களே அவுரத்து, பெண்களே முழுசாக மறைக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற இந்த ஹதீஸில் இருக்கிற காரணத்தினால் அப்போ அது முகத்தை மறைக்கிறதையும் அது என்ன செய்யுது, குறிக்குது. பெண்களே முழுசாக மறைக்க வேண்டியது என்பதுதான் அந்த ஹதீஸை காட்டுகிறது என்று சொல்லி அந்த ஹதீஸுகளை சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இந்த ஹதீஸ் வந்து பெண்கள் அவுரத்து என்று சொல்லப்பட்டுகிறது. சரியான ஹதீஸ் தான். பெண்கள் அவுரத்து என்றால் என்னென்னா, பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க வெளியே போனார்களேயானால் ஷைத்தான் வந்து கூர்ந்து நோக்குகிறான் அப்படின்னு வருது. இப்போ இவங்க சொல்கிற பிரகாரம் பெண்கள் வந்து முகத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு போனாங்கன்னு வைங்க, ஷைத்தான் கூர்ந்து நோக்குறது ஒன்றுமே அங்கே இல்லை. ஷைத்தான் கூர்ந்து நோக்குனால என்ன அர்த்தம்னு கேட்டால், முகம் தெரிகிறத தவிர அந்த நிலையில் அவங்க போவாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ நான் எந்த ஒரு ஹதீஸை வழங்கிக் கொள்வதாக இருந்தாலும் பெண்கள் அவுரத்து என்று வந்திருக்குதுல, அவுரத்துல மறைவிடம் இருக்குதுல, அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கழிச்சிட்டாங்களோ அதை தவிர மற்றது அவுரத்துன்னு எடுத்துக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் சேர்க்கலை, முகத்தை திறந்து வந்திருக்கிறாங்க. அறியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். அப்போ அறியப்படுற மாதிரி தான் இருக்கணும்னு சொன்ன பிறகு அவுரத் என்று சொல்வார்களே. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? எது நீக்கப்பட்டிருக்கிறதோ, முகம் நீக்கப்பட்டு விட்டது அவுரத் என்பதிலிருந்து, அதை தவிர மற்றவைகளை மறைத்து கொள்ளணும் என்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு கொடுக்க வேண்டும். பெண்களே மறைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அர்த்தம் என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு எது மறைக்க வேண்டியதில்லை என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அதை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கணும் என்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். இல்லை எல்லாத்தையும் தான் கொடுப்போம்னு சொல்வீர்களே. ஆனால் அப்போ நீங்கள் கண்ணை திறந்து கூட போகக்கூடாத. வெளியே போகிற அந்த கண்ணு தானே அது அந்த முழுமையாக அவுரத்துன்னு சொன்னீங்கன்னா கண்ணு தான். அப்போ கண்ணை மறைச்சி நினைச்சு வெளியே போக முடியுமா? முதல்ல இவர்கள் சொல்கிறபடி முழுசாக மறைத்து கொண்டு வெளியே போவாளையானால் அவளை ஷைத்தான் கூர்ந்து நோக்கிறோன்னா வெளியே எப்படி போவாங்கன்னா, முழுசாக மறைக்கணும் என்பதில் முகம் மூக்கு மட்டும் அடங்காது, கண்ணு தான் அடங்கும். அப்போ உங்கள் வாதப்படி கண்ணையும் கூட மறைச்சி பண்ணும். அப்போ கண்ணு உடம்பு எல்லாத்தையும் மறைத்து விட்டார்களே. ஆனால் அவர்கள் வெளியேறுவார்கள்ங்கிற டாப்பிக்கு வராத, வெளியே நடக்க முடியாத, வெளியே நடமாடுவதற்கு பார்வை வேணுமே, பார்வையை தானே மறைச்சி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது விதிவிலக்குமாங்க. அந்த விதிகளுக்கு ஆதாரமே கிடையாது. முக விதிவிலக்குக்கு ஆதாரம் இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், கண்ணு மட்டும் விதிவிலக்கு இல்லைங்க, ஒட்டுமொத்த முகத்துக்கு விதிவிலக்கு இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை வந்து எப்படி விளங்கிட்டாங்கன்னு கேட்டால், பெண் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அது முகத்தை மறைப்பதைத்தான் சொல்லுகிறதுங்கிறாங்க. முகத்தை மறைக்கக்கூடாது என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம வைத்து விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வந்த பெண்கள் எல்லாம் முகத்தை திறந்து வந்தாங்களே, ஷைத்தான் உன்னை கூர்ந்து நோக்கிறான்னு யார்கிட்டயா சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எத்தனை பெண்கள் வந்து பார்க்க வந்தாங்க, கேள்விகள்லாம் கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை பார்த்து, நீங்கள் இந்த மாதிரி வர்றீங்க, முன்னாடி உங்களை ஷைத்தான் கூர்ந்து நோக்குகிறான் அப்படின்னு சொன்னாங்களா? கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அப்போ பெண்கள் மறைக்கப்பட வேண்டியதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எது மறைக்க தேவையில்லை என்று மார்க்கம் விதிவிலக்கு தந்து விட்டதோ வேற ஆதாரங்களை வைத்து, வேற ஆதாரங்களின் மூலமாக முகம் இல்லை என்று காட்டினோம். அப்படி சொல்லும் பொழுது அதை தவிர மற்ற பகுதிகளை நீங்க என்ன செய்யுங்க, மறைச்சிக்கிறங்க. அதுதான் பொருந்தவும் செய்யுது. வெளியே போனால் பார்ப்பானு, வெளியே போற மாதிரி இருக்கணும். அவங்க அவுரத்தாவும் இருப்பாங்க,
வெளியே போனால் சைத்தான் கூர்ந்து நோக்குவான்டா என்ன அர்த்தம்? வெளியே போகிற விதத்தில் அந்த ஆடை இருக்கும். அப்போ வந்து கண்ணு வெளியே தெரியும்னு அர்த்தமாகுது. அப்போ உங்கள் சொல்லு பிரகாரம் கண்ணையும் மறைக்கணும். பெண்கள் முழுமையான அவுரத் என்று சொல்வீர்களே, ஆனால் அது முகத்துக்கு மட்டும், முகத்தில் பாதி ஒரு பகுதியை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கண்ணுங்கிற இன்னொரு பகுதி தான். இதையும் மறைத்து கொண்டு செல்லணும் என்று அவர்கள் சொல்வார்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன் மறைத்து கொண்டு எப்படி செல்வது என்று கேட்பார்கள். அதுபோக இதில் என்ன சொல்ல, இந்த ஹதீஸுடைய அம்சம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சும்மா வெளியே ஊர் சுற்றுறாங்கல்ல, அதற்குள்ள தடை தான். பெண்கள் வெளியே போனீங்கன்னா சைத்தான் வந்து உங்களை விட்டு நோக்குகிறான். நீங்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ள அந்த பெண் இருப்பது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமாக, தேவை இருந்தாலே தவிர, அவசியம் இருந்தால் ஆம்பளை போகிற மாதிரி சும்மா எதுக்கு இருந்தாலும் போயிட்டு வராமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பது தான் அவங்களுக்கு நல்லது என்று அவங்க போட்ட மொழிபெயர்ப்பில் அப்படி தான் இருக்கிறது. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே சுற்றுறதுக்காக சொல்லும் பொழுது தான் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் எல்லாமே அவுரத்தாக இருக்கிறீங்க, மறைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க, போனீங்கன்னா சைத்தான் உன்னையும் பார்ப்பான்னா. அப்போ சைத்தான் பார்ப்பான்னா முகம் தெரிஞ்சால் தானே பார்ப்பான். இதிலேருந்து என்ன வருதுன்னா, பெண்கள் அவுரத்து, பெண்கள் அவுரத்துக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். ஒன்று நம்ம சொல்கிற அர்த்தம். நம்ம சொல்கிற அர்த்தம் என்ன? முகத்தை தவிர மற்றதை மறைத்து கொள்ளுதல் என்று நம்ம அர்த்தம் கொடுக்குறோம். அவங்க அர்த்தம் என்ன? மொத்தமாக மறைக்கணுன்ற அர்த்தம். ரெண்டு அர்த்தத்தில் எந்த அர்த்தம் அந்த ஹதீஸுடைய வசனத்துக்கு பொருந்தது என்று பார்த்தால், அவங்க சொல்கிற அர்த்தத்தை வச்சிருவோம். எப்படி வைக்கிறோம்? இன்னல் மரத்து அவுரத்தும், பெண்ணு வந்து உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டியவள், எதுவும் தெரியக்கூடாது. பொய்தா ஹரஜத்து, அப்படி வெளியே போனாலேயானால் இஸ்தஷரபக ஷைத்தான், ஷைத்தான் அவளை கூர்ந்து நோக்குகிறான் வருமா? இப்படி அவள் தான் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைச்சு விட்டால, அப்போ ஷைத்தான் உத்து நோக்குற டாப்பிக்கும் வராது, வெளியே போகிற டாப்பிக்கும் வராது. வெளியே போவதற்கு இந்த கொஞ்சம் திறந்து இருக்கணும், பார்வையெல்லாம் தெரிஞ்சால் தான் போக முடியும். அப்போ உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும்ங்கிற அர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீர்களேயானால், இந்த ஹதீஸுடைய அடுத்த துண்டு இருக்குல்ல, அதெல்லாம் அர்த்தமற்று போயிடுது. பெண்கள் அவுரத்தாக இருக்கிறாங்க, உங்கள் கருத்து பிரகாரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைத்து கொண்டு விட்டால் அவள் வெளியே சென்றாள்னு சொல்ல முடியுமா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைத்து கொண்டு வெளியே எப்படி போவாங்க? அப்போ கொஞ்சம் திறந்ததான் போக முடியும். வெளியே சைத்தான் உன்னிப்பாக கவனிப்பான்டா. இப்போ எதை கவனிப்பான்? அந்த உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டால் வெறும் துணி தானே தெரியும், எதை போய் சைத்தான் கவனிப்பான்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கம் விதிவிலக்கு கொடுத்துருக்கிற அந்த நிலையில் தான் போக முடியும். பெண்கள் அவுரத்து என்றால் முகம் தவிர மற்றவைகளை மறைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலையில கூட முடிஞ்ச அளவு வெளியே ஒரு தவிர்த்துக்கிறங்க. வெளியே போனீங்கன்னா சைத்தான் உன்னிப்பா கவனித்துக் கொள்வான். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பது சிறந்தது. தேவைக்கு போகலாம், சம்பாத்தியம் வேற வழியே இல்லைன்னா போக வேணாம். ஆம்பளை இல்லாத பொம்பளை தான் போகணும்னா போகலாம், அது ஒரு விஷயம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஊர் சுற்றுறது அப்படி போகிறாங்களா இல்லை? அந்த மாதிரி பெண்கள் அந்த மாதிரி போவதை தடுக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பது உங்களுக்கு நல்லது. அப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், முகத்தை திறந்தவர்களாக வெளியே போகும் பொழுது அப்போ சைத்தான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ தான் வெளியே ஏறக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிலாம் வர்றதுனால தேவைக்கு போய்க்கிறங்க, தேவையில்லாமல் சும்மா ஊர் சுத்தாதீங்க என்பதற்கு சொன்ன அந்த ஹதீஸுகளைத்தான் முழுசாக முகத்தை மறைக்கிறதுக்கு ஆதாரம்னு காட்டுறாங்க. அப்போ முகத்தை மறைக்கிறதுக்கு ஆதாரமாக இதை காட்டுவார்களே, ஆனால் கண்ணையும் மறைக்கிறதுக்கு இது ஆதாரம். ஏன்னா முழு அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. முகத்தை மறைக்கிறதுக்கு இது ஆதாரம்ங்கிறீங்களே, இப்போ கண்ணையும் மறைக்கிறது ஆதாரமாக்குங்க. கண்ணை மறைச்சே தான் வெளியே போகணும்னு சொல்லுங்கள், எப்படி போக முடியும்? அதனால் இது வந்து அவங்களுக்கு ஆதாரத்து நிற்காது. இதை மட்டும் பார்க்காம நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அவர்கள் அறியப்படணும்னு நல்ல ஒரு கண்டிஷனை போட்டுறான். பெண்கள் வந்து ஜில்பாப் போட வேண்டும், தாலிக்கு அதுனா யூரஃபுன, அவர்கள் அறியப்படுவதற்கு இதுதான் ஏற்றது. ஜில்பாப் போட்ட பிறகு அவர்கள் அறியப்பட வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்றதுனால முகம் தெரியணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஆர்டர். அதுக்கு மாற்றமாக இந்த அவுரத்துங்கிற வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாது? அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இதுதான் அதுக்கு பதில். அடுத்து இன்னொரு இதே மாதிரியா ஒரு கேள்வி. இது நம்ம சொன்ன ஹதீஸ் தான், அவங்க வேற ஒரு டைப்பில் சொல்கிறாங்க. அத்தியா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருநாள் தொழுகை தொழும் இடத்துக்கு பெண்களையும் அனுப்பும்படி நபி அவர்கள் கூறிய பொழுது பெண்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களில் ஜில்பாப் இல்லாதவள் என்ன செய்வது? அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், தன் சகோதரி அவர்கள் ஜில்பாபை அவர்கள் கொடுக்கட்டும் அப்படின்னு வருது. இது புகாரி 351 நம்பரை போட்டாங்க. இதில் முகமூடியைத்தான் நபி அவர்கள் ஜில்பாப் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜில்பாபுக்கு அதாவது என்னன்னு கேட்டால், ஜில்பாப் அணிந்து கொண்டு தான் பெருநாளைக்கு போகணும். ஜில்பாப்னா என்ன? தலையிலேருந்து மார்பகத்தில் போடுற மாதிரி உள்ள ஆடைக்கு பேர் தான் ஜில்பாப். ஹிமாருக்கு அதுதான் அர்த்தம். ஜில்பாப் அணிந்த பிறகுதான் அந்த பெருநாள் தினத்தில் வந்து பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துறாங்க. அவங்க உரை வந்து ஆம்பளைகளுக்கு கேட்ட மாதிரி பெண்களுக்கு கேட்கல.
கேட்கல என்ற உடனே பெண்கள் பகுதியில் போய் பயான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? இந்த மாதிரி தர்மம் செய்ய சொல்லி நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீங்கன்னு சொன்னோம், நாங்கள் என்னதுக்கு நரகத்தில் அதிகமாக இருக்கணும் என்று கேட்குறாங்க. அந்த பெண்ணை பற்றி அந்த ஹதீஸில் வரும் பொழுது முகம் கருப்பாக கன்னம் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டார்னு வருது. அப்போ பெருநாள் தொழுகைக்கு ஜில்பாப் அவசியம். ஜில்பாப் இல்லாட்டி இரவலாவது வாங்கிட்டு வரணும். அப்படி தான் பெருநாளைக்கு வந்திருப்பாங்க. அப்படி வந்து இருக்கும் பொழுது முகம் தெரிஞ்சிருக்குத. அப்போ ஜில்பாபுக்கு அந்த அர்த்தம் இல்லை. ஜில்பாபுக்கு முகம் மறைத்தல்ங்கிற அர்த்தமாக இருந்தால் அந்த கேள்வி கேட்ட அம்மாவுடைய முகம் கருப்பாக இருந்துச்சுன்னு இப்படி சொல்ல முடியும்? முகம் கருப்பாக இருந்த ஒரு பெண் கேள்வி கேட்டால் வரும் பொழுது முகம் திறந்திருக்கிறது. ஆனால் பெருநாளைக்கு என்ன கண்டிஷனு? ஜில்பாப் அவசியம். ஜில்பாப் போட்டு தான் வந்து ஆகணும். இல்லாட்டா கூட அடுத்த ஆள்கிட்ட இரவல் வாங்கிட்டாது வரணும். அப்படின்னு சொன்னால் அந்த ஜில்பாபுக்கு என்ன அர்த்தம்? முகம் மறைக்கிற ஆடை என்று இருக்குமையானால் கேள்வி கேட்ட ஆளை இப்படி இந்த கலர் சொல்ல முடியும்? முகம் தெரிஞ்சா தானே கண்ணம் கருப்பாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அதனால ஜில்பாபு என்பதற்கு அர்த்தம் முகம் மறைத்தல் கிடையாது என்று நம்ம விலைக்கு சொல்லிட்டோம். இந்த ஹதீஸை வைத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஜில்பாபுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது வந்து முகத்தை மறைக்கிறது தான் அர்த்தம். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்றா அது வேற ஒரு அந்த ஹதீஸை காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய ஹதீஸ் இருக்குல்ல, அவதூறு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன வரும் என்று கேட்டால், ஆயிஷா நாயை விட்டுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அவங்க ஒரு தேவைக்கு போயிருப்பாங்க. ஆயிஷா நாயகி அந்த ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டு ஒட்டகத்தோடு போயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்க தனித்து நிற்கிறாங்க. எப்படி ரசூலை தேடி பார்த்துட்டு ஆளை அனுப்பி நம்மளை அழைக்க வருவாங்கன்னு அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ சஃப்வான்கிற ஒருத்தர் பின்னாடி வர்ற ஒரு ஆளை பின்னாடி வர சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து பார்க்குறாரு. ஆயிஷா நாயை பார்த்த உடனே என்னம்மா இந்த மாதிரி நிற்கிற, என்ன விஷயம்ன்ற உடனே அதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்தார். ஃபாத்தானி, என்னிடத்தில் வந்து அரஃபனி ஹீன ரஆனி, என்னை பார்த்தோன்னே என்னை அறிந்து கொண்டார். ஏன் அறிந்து கொண்டார்னு கேட்டால், இப்போ கான எரானி கபுல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு முன்னாடி என்னை அவர் பார்த்துருக்கிறார். ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் ஹிஜாப் அணியணும்னு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கிறார். அதனால் நாங்கள் நிற்கிறத பார்த்தோன்னே என்னை அறிந்து கொண்டார். ஃபஸ்டக்லை தூ நான் ஃபஸ்டை கலர் தூ நான் வந்து விழித்து விட்டேன். விழித்த உடனே ஹம்மர்த்து வஜிஹி பிஜில் பாபி, என்னுடைய ஜில்பாபை கொண்டு முகத்தை என்ன மூடிக்கொண்டேன் அப்படின்னு வாசனம் வருது. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்றா ஜில்பாபை கொண்டு முகத்தை மூடினேன்கிறாங்க. ஆம்பளை வந்த உடனே ஜில்பாபை எடுத்து முகத்துக்குன்னு ஒரு ஆடை தனியாக வச்சுக்கிறல, ஜில்பாபை கொண்டே நான் முகத்தை மூடிக்கொண்டேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஜில்பாப்னா முகத்தை மூடுறது தான். ஜில்பாபை கொண்டு முகத்தை மூடுங்கிறாங்கல்ல, இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த அவதூறு சம்பந்தமான ஹதீஸில் இந்த வாசகத்தை யூஸ் பண்ணுறாங்க. எந்த வாசகத்தை? அந்த ஜில்பாபை கொண்டு நான் முகத்தை மூடிட்டேன். சஃப்வான் வர்றாரு, ஹிஜாபு சட்டத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கிறாரு. இப்போ ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் எங்களை பார்க்கக்கூடாதவங்க, உடனே நெஞ்ச முகத்தை மறைக்கணும். ரசூல்லா மனைவிமார் சட்டம் இருக்குத முகத்தை மறைக்கிறது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த முகத்தை வந்து ஜில்பாபை கொண்டு நான் மூடிட்டேன் டக்குண்டு என்று அவங்க சொல்கிறாங்க. இதுலேருந்து இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், ஜில்பாபு என்பதற்கு முகத்தை மறைக்கிற ஆடை தான் என்று அர்த்தம் இதில் விளங்குதுன்னு வாதம் வைக்கிறாங்க. அந்த அர்த்தத்துக்கு எதிராக தான் இது இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒரு ஆடை வந்து எதுக்கு உள்ளதுங்கிறது அந்த ஆடையுடைய தன்மைன்னு ஒன்று இருக்கிறது. ஆனால் எந்த ஆடையையும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிற விஷயம் வேறு. இந்த கைக்குட்டை எதுக்கு உள்ளது? முகத்தை துடைக்கிற உள்ளது. கைக்குட்டையை கூட முகத்துக்கு இப்படி மூடிட்டு இந்த கைக்குட்டை என்றால் முகத்தை மறைக்கிற ஆடைன்னு சொல்லலாமா? கைக்குட்டையை கொண்டு முகத்தை மூடலாம். என்ன, வேட்டியை கழட்டி கூட முகத்தை மூடலாம், சட்டையை கழட்டி கூட முகத்தை மூடிக்கிறலாம். முகத்தை ஒரு ஆடையை கொண்டு மூடியதால் அதுக்கு அர்த்தமே முகத்தை மறைக்கிற ஆடைன்னு வருமா? அதில் என்ன ஆயிஷானா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜில்பாப் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆம்பளை வந்து ஜில்பாப் கொண்டு முகத்தை முடிக்கிட்டாங்க. ஜில்பாப்னா தொங்குற ஒரு ஆடை. அந்த தொங்குற ஆடையில் ஒரு பகுதியை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டார்கள் வருது. அவங்க முகத்தை மறைக்க கடமை. ரசூல்லா மனைவிமார்களுக்கு தனி சட்டம். ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் முகத்தை மறைக்கிற சட்டத்துக்கு உட்பட்ட காரணத்தினால் அந்நியான் வந்த உடனே முகத்தை மூடிக்கு தனி ஆடை இருக்கலை. அப்போ என்ன செய்யுது? ஜில்பாபு தான் இருக்கிறது. ஜில்பாப்னா தலையில் போட்டு இப்படி தொங்கக்கூடிய துப்பட்டா, துப்பட்டாவுடைய ஒரு பகுதியை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டேன். அப்போ துப்பட்டாவின் ஒரு பகுதியை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டேன் என்று சொன்னால் அந்த துப்பட்டாவுக்கு அர்த்தமே முகத்தை மறைக்கிற ஆடுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தமாக இருந்தால் அந்த தனியாக மூட தேவையில்லை. துப்பட்டா தான் போட்டிருக்காங்களே, முகத்தை மூடித்தானே இருக்கு. அப்போ ஜில்பாவு போட்டிருக்கிறாங்க, முகத்தை மறைக்கலை. இவரை கண்டவுன்னு அதை கொண்டு முகத்தை மறைக்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது?
ஜில்பாப்ங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. ஆயிஷா நாயகி ஜில்பாபோடு தான் இருக்கிறாங்க. இருக்கும்போது தான் முகத்தை பார்க்குறாரு அவர். அப்போ முகத்தை பார்க்குறாருன்னு சொல்லி ஜில்பாபுடைய துப்பட்டாவுடைய ஒரு பகுதி எடுத்து முகத்தை அப்படி மறைச்சிக்கிறாங்க. அதுலேருந்து என்ன விளங்குது? இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு விளங்குது. ஜில்பாபுங்கிற வார்த்தை ஆடையே முகத்தை மறைக்காது. ஆனால் முகத்தை அவங்க மறைச்சாங்கன்னா எதை கொண்டு முகத்தை மறைக்கலாம்? நம்ம கூட கீழே வேட்டி இதுக்கு முகத்தை மறைக்க முடியாதா? மறைக்கலாமே. சட்டையை கழட்டி கூட முகத்தை மறைக்கலாமே. சட்டையை கழட்டி முகத்தை மறைத்தேன்ற உடனே சட்டை என்றால் முகத்தை மறைக்கும் ஆடைன்னு யாரும் சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்றாரு, என் சட்டையை கழட்டி முகத்தை மறைத்து கொண்டேன்கிறாரு. பார்த்தீங்களா, சட்டை என்றால் என்ன? முகத்தை மறைக்கும் ஆடைன்னு சொல்றது. அந்த சொல்லுக்கு அர்த்தம்னு ஒன்று இருக்கிறது. எந்த ஆடையையும் வேற ஒன்றுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு ஆடையுமே ஒன்றுக்கு சட்டையாகவும் யூஸ் பண்ணுவோம், ஒரு துடைக்கிறது கூட யூஸ் பண்ணி விட்டுருவோம், கைலியாக யூஸ் பண்ணுவோம், வேற ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆனால் அது எப்பவும் அதுக்குரிய அந்த ஆடைக்குரிய அர்த்தம் என்ன? கைலினா கைலி தான், சட்டைன்னா சட்டை தான். நமக்கு தெரியும் இந்த அர்த்தம் உண்டு. அப்போ சட்டையை கொண்டு முகத்தை மூடினேன் என்று சொன்னால் அந்த சட்டைக்கு அர்த்தம் முகத்தை மறைக்கிற ஆடைன்னு அர்த்தம் கிடையாது. ஆடை எந்த துணியை வச்சு எதுவும் செய்யலாம்ல. போர்வையை குளிருக்கு போத்திக்கிடுவோம். போர்வை ஒருத்தர் நான் வேட்டியாக சுற்றிக்கிட்டேங்கிறான், போர்வை என்றால் வேட்டி என்று அர்த்தம். அப்படி சொல்ல முடியுமா? அப்படியாக இவங்க வாதம் பண்ணுறாங்க. ஆயிஷா நாயகி சொன்னது என்னன்னு கேட்டால், நான் ஜில்பாபோடு தான் இருக்கிறேன், ஜில்பாபோடு இருக்கும்போதே மூஞ்சி தெரியுது, இவர் வந்தவன ஜில்பாபை கொண்டு முகத்தை மறைக்கிட்டேங்கிறாங்க. அப்போ ஜில்பாபு முகத்தை மறைக்கல, ஜில்பாபை கொண்டு இவங்க தான் முகத்தை மறைக்கிறாங்க பர்பஸா. அப்போ அந்த ஜில்பாபுங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஹதீஸை அவங்களுடைய ஆதாரம் மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு எதிரான விஷயம் ஆதாரம் மாதிரி காட்டி என்ன செய்கிறாங்க, குழப்புறாங்க. இதுவும் அவங்களுக்கு ஆதாரம் ஆகாது. அடுத்து அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரம். என்ன கேட்டுறாங்கன்னா, ரிஃபா அல் குரலி அவர்கள் தம் மனைவியை மனவிலக்கு செய்துவிட அந்த பெண்ணை அப்துல் ரஹ்மான் இப்னு சபீர் அல் குரலி அவர்கள் மணந்தார்கள். பிறகு நடந்தவற்றை அவர் கூறுகிறார்கள். ஒரு முறை அந்த பெண்மணி பச்சை நிற முகத்திரை அணிந்து கொண்டு என்னிடம் வந்து தம் கணவர் அப்துல் ரஹ்மான் துன்புறுத்துவதாக முறையிட்டார். தம் கணவர் தம்மை அடித்ததால் தம் மேனியில் கன்றி இருந்த பச்சை நிற அடையாளத்தை எனக்கு காட்டினார். பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவுவது வழக்கம்தானே. அந்த வழக்கப்படி நபிசுல்லாசன் வந்தபோது, இறை தூதர் அவர்களே, நான் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இறை நம்பிக்கையுடைய பெண்கள் சந்திக்கும் துன்பத்தை போன்று எங்கும் பார்த்ததில்லை. இவருடைய மேனி இவரின் பச்சை நிற முகத்திரை துணியை விட கடுமையான பச்சை நிறமுடையதாக இருக்கிறது என்று சொன்னேன். இதற்குடையில் அப்துல் ரஹ்மான் இப்னு சபீர் அவர்கள் தன் மனைவி இறை தூதர்களிடம் சென்று தம்மை பற்றி முறையிட்டார் என்று கேள்விப்பட்டார். எனவே மற்றொரு மனைவியின் மூலமாக தமக்கு பிறந்த 2 மகன்களை தம்முடன் அழைத்து வந்தார்னு பெரிய ஹதீஸு. அதில் இது புகாரியில் 5825 ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன இதில் வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு பெண்மணியை கணவர் கொடுமைப்படுத்துகிறாருங்க. ஹதீஸுடைய சாராம்சம் என்ன? ஒரு பெண்மணியை கணவர் கொடுமைப்படுத்துகிறார். கொடுமைப்படுத்துவதற்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்காக அந்த பெண் வர்றாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கணவர் அடித்த காயத்தை எல்லாம், அந்த உடம்புலாம் பச்சையாக போயிருக்கு இல்லையா, அதை காட்டுறாங்க ஆயிஷா நாய்கிட்ட. ஆயிஷா நாய் ரசூல்லாட்ட அதை எடுத்து சொல்கிறாங்க. இதுதான் ஹதீஸ் ஆரம்பம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர்கள் அந்த பெண் வரும் பொழுது அலைஹா ஹிமாருன் அகலரு, அந்த பெண் மீது பச்சை நிற ஹிமார் இருந்தது அப்படின்னு இருக்குது. மூலத்தில் ஹிமார்னு இருக்குது. ஹிமார்னா என்ன அர்த்தம்? துப்பட்டா தான் அர்த்தம். ஹிமார் என்று சொன்னால் தலையில போட்டு மார்பில் தொங்க விடப்படக்கூடிய ஆடை என்பதற்கு நம்ம நிறைய ஆதாரங்களை வச்சு நிரூபிச்சிட்டோம். அந்த சொல்லு தான் அரபியில் இருக்கிறது. அரபி மூலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் அலைஹா ஹிமாருன் அஹ்லரு, அந்த பெண் மீது பச்சை நிற துப்பட்டா இருந்தது என்று இருக்கிறது. இவங்க மொழிபெயர்க்கும் என்ன செய்யறாங்கன்னா, பச்சை நிற முகத்திரைன்னு அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க. ஹிமாருங்கிறது அரபியில் இருக்கிறது. அந்த ஹிமாருக்கு துப்பட்டா என்று அர்த்தம் செய்யாம பச்சை நிற முகத்திரை அணிந்து கொண்டார்கள் அர்த்தம் செய்யும் பொழுது அவங்கள தப்பான ஆதாரம் காட்டு. பத்தியா, முகத்திரை. ஒரு பெண்மணி ஆயிஷாட்ட வர்றாங்க, கணவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு. எப்படி வர்றாங்க? பச்சை நிறத்தில் முகத்திரை அணிந்து முகத்தை மறைத்தவர்களாக வர்றாங்க. அதில் ஆயிஷாட்ட வரும்போது என் முகத்தை மறைக்கணும். உங்கள் சட்டப்படி பெண்கள் மறைக்கணுமா? ஆயிஷா ரசூல்லாட்ட கூட வரல. ஆயிஷாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஆயிஷா தான் ரசூல்லாட்ட சொல்கிறாங்க. அந்த பெண்மணி வந்தது ஆயிஷா நாயை பார்க்கறது தான் வந்திருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயை பார்க்கும்போது பச்சை நிற திரையை கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு எதுக்கு வரணும்?
அதில் என்ன குழப்பம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த ஹிமாருன்னு வர்ற இடத்துல எல்லாம் முகத்திரைன்னு இவங்களா ஒரு அர்த்தம் செஞ்சிடுறாங்க. அர்த்தம் செஞ்சுட்டு பச்சை நிற முகத்திரை அணிந்தோம் என்ன விளங்குகிறது, முகத்திரை அணியணும்னு அணிந்தார்கள்னு விளங்குதுன்னு ஆதாரம் காட்டுறாங்க. இது அந்த அர்த்தம் கிடையாதுங்கிறது, அது இது கிடையாது ஆதாரமாக ஆகாது. ஹிமாருக்கு முதல் நிரூபிங்க அர்த்தத்தை. ஹிமார்னா ஒரு எழுதின ஹுமுரிகின்னு அலா ஜுய்பின்னு, ஹிமார்களை கொண்டு ஜெய்ப் மார்பகத்தில் போட்டுக்கொள்ளட்டும்னு குரான் வசனமே இருக்குது. இந்த ஹிமாரை எங்கே போடுங்க, முகத்தின் மீது போடட்டும் இல்லை, ஹிமார்களை மார்பகத்தில் போட்டுக்கொள்ளட்டும் தான் குரானுடைய கட்டளை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஹிமார்னு ஹதீஸில் வந்தால் ஹிமாருக்கு அல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்றானோ அந்த அர்த்தம் செய்யணும். என்ன அர்த்தம் செய்யணும்? துப்பட்டா அர்த்தம் செய்யணும். தலையில் போட்டு மார்பில் தொங்க விடக்கூடிய துப்பட்டா அது அணிந்து வந்தார்னு சொன்னா முகத்தை மறைச்சதாக அதுல இல்லை. எதனால அந்த வார்த்தைக்கு நிக்குதுன்னு கேட்டால் அர்த்தம் தப்பா செஞ்சுக்கிட்டாங்க. அரபில் இருக்கிற ஹிமார் என்பதற்கு அப்படி ஒரு தவறான அர்த்தம் செஞ்சுட்டாங்க. இதுவும் நிற்காது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னொரு ஹதீஸ், அதாவது ஒரு பெண் என்ன செய்யறாங்க, உம்மு சுலைம்ங்கிறவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதமானால் குளிப்பு கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நீர் வெளிப்பட்டால் குளிக்கணும்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த உம்மு சுலைம்ங்கிறவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய ஒய்ஃபு மனைவி இருக்கிறாங்க அங்கே. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெக்கத்தால் முகத்தை மூடிக்கொண்டு பெண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமான்னு அவங்க கேட்குறாங்க. இந்த வாசகத்தை பற்றி முகத்தை மூடிக்கொண்டு கேட்டார்கள் அப்படின்ற வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா முகத்தை மூடணும் விளங்குது. இங்கே யார் இருந்தா? உம்மு சலமா யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி. அப்போ கணவனுக்கு முன்னாடி மனைவி முகத்தை மூடணுமா? இங்கே இருந்தது வேற ஆம்பளைலாம் யாருமே இல்லை. வெக்கப்பட்டு சில விஷயத்தை சொல்லும்போது பெண்கள் வெக்கப்பட்டு மூடிக்கிறாங்க. அப்படி கையை கொண்டு மூடுவாங்கள்ல சில வெக்கமான விஷயத்தை பேசும் பொழுது அவங்களுக்கு அதை கேட்கறதுக்கு ஒரு கூச்சப்பட்டு என்ன செய்வாங்க, இப்படி முகத்தை அப்படி மூடிக்கிறாங்க. இந்த மூடுதல் முகத்திரைக்கு உள்ள ஆதாரம் ஆகாது. இதுல என்ன வருதுன்னு கேட்டால் கேள்வி கேட்ட வர உம்மு சுலைமும் வேற பெண்ணு கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான் வெக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வெக்கப்பட்டு முகத்தை மூடினாங்கன்னா எந்த ஆம்பளைக்கு வெக்கப்பட்டாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு கணவருக்கு தானே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கணவருக்கு வைக்கப்பட்டு முகத்தை மூடணும்னு சொல்லியிருக்கலே. ஆனால் அப்போ ஹிஜாபு கணவனுக்கு ஆக்கி விட்டுருக்கணுமே. உங்கள் வாதப்பற என்ன செய்யணும், இனிமே மனைவி மாரெல்லாம் கணவனுக்கு முன்னாடி முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, கணவனுக்கு கூட முகத்தை காட்டக்கூடாது, இதுதான் உங்கள் சட்டமாப்ப? ஏதாவது ஒன்று குழப்பி விட்றதுக்கு ஏதாவது ஒரு இருக்கிற நடைமுறை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி உன்னோட ஒன்று புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. வெக்கத்தின் போது முகத்தை மறைக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம்தான் இது. இதில் 130 ஹதீஸ் புகார் நீங்கள் பார்த்துக்கிறேன். 130 ஹதீஸில் இந்த செய்தி இருக்கிறது. சரி, இந்த முகத்திரை சம்பந்தமானது முடிஞ்சிருச்சு.